வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த முறை பெரும்பான்மைக்குரிய ஆதரவு கடிதங்களோடு தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அறுதி பெரும்பான்மை விஜய்க்கு கிடைத்திருக்கின்றது. அறுதி பெரும்பான்மை என்பது ஆட்சி அமைப்பதற்கு சட்டப்பேரவையில் மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 50% உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் அறுதி பெரும்பான்மை. தமிழகத்திலே அதன்படி 117 கூடுதலாக பேரவைத் தலைவர் ஒருவர் என்று மொத்தமாக 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது ஆட்சி அமைத்துவிட முடியும். அது கூட்டணி முறையாக இருக்கலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட 35% அளவு வாக்குகளை வாங்கியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. எனவே குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையுடன் அமைந்திருக்கக்கூடிய அரசுதான் இருந்தாலும் இந்த அரசிலே மொத்தமாக 5 கட்சிகள் கூட்டணி முறையில் இணைந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் இணைந்திருக்கின்றது, 2 இடதுசாரி கட்சிகள் இணைந்திருக்கின்றது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இணைந்திருக்கின்றது மற்றும் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்திருக்கின்றது. மொத்தமாக 5 கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இதில் 5ல் 4 கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். என்றாலும் விஜய் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கும் அமைச்சரவையிலே இடம் ஒதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி மட்டும் சில நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். மாநிலங்களவை இடம், அடுத்து நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்டவை தொடர்பாக சில எதிர்பார்ப்புகளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திடம் முன்வைத்திருக்கின்றது. உறுப்பினர்கள் என்கின்ற எண்ணிக்கையோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய அரசு விரைவில் அமைய இருக்கின்றது. கேரளத்திற்கும் ஆளுநராக இருப்பதன் காரணமாக அர்லேக்கர் அவர்கள் பதவியேற்பு விழாவுக்காக கேரள மாநிலத்திற்கு இன்று இரவு பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்கு உள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையை வந்தடைந்து ஆளுநரை 4வது முறையாக சந்தித்து தன்னுடைய கடிதத்தை வழங்கி தனக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க இருக்கின்றார். ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக கோரிக்கை வைத்தார்கள், நேரில் வந்து கோரிக்கை வைத்தார்கள், 3 முறை கடிதம் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது 4வது முறையாக தாவேகா தலைவர் விஜய் அன்னைக்கால தமிழக அரசியல் வரலாற்றில் விஜய் அரசால் இருக்க முடியும் என்று சொல்லும் விதமாகத்தான் 4 நாட்களில் 4வது முறையாக ஆளுநரை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நிறைவுற்ற பிறகு நாள்தோறும் வந்து அவர் ஆளுநரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை விஜய் வரும் பொழுதும் உங்களுக்கான பெரும்பான்மை இடத்தை நீங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை, பெரும்பான்மை இடத்தை உறுதி செய்து கொண்டால்தான் உங்களுக்குரிய அந்த பதவி பிரமாணத்தை என்னால் செய்து வைக்க முடியும் என்று திட்டவட்டமாக ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகின்றது. எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்டவர்களோடு கட்சியை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரை நேற்று இரவு ஆதரவு கொடுத்ததாக சொன்னார்கள். அதன் பிறகு சற்று நேரத்திலேயே தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கவில்லை, திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு திடீர் மாற்றத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதன் காரணமாக தாவேக்கு அரசு அமைவது மீண்டும் ஒரு முறை தள்ளி போயிருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு 2 கட்சிகள், அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்த்து 4 உறுப்பினர்களை தந்துவிட்டார்கள். எனவே அறுதி பெரும்பான்மைக்குரிய இடத்தை காட்டிலும் 120 என்கின்ற எண்ணிக்கையை தொட்டு இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதன் மூலமாக 2 உறுப்பினர்கள் கூடுதலாக இடம்பெற்று பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை வாக்கெடுப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விரைவில் எதிர்கொள்ள இருக்கின்றார். வழக்கமாக புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 1 மாதத்திற்கு உள்ளாக தங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே ஆளுநர் பங்கேற்று உரை நிகழ்த்துவதும் மரபாக இருந்து வருகின்றது. எனவே விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநரும் பங்கேற்பார் என்ற ஒரு தகவலும் விதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் விரைவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். இனி நிறைய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக முதலில் காவல்துறையெல்லாம் மாற்றம் இருக்கும். அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 40க்கும் கூடுதலான அரசு துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளுடைய அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள். இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது மட்டுமல்லாமல் அரசு துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் அளவிலும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். வழக்கறிஞர்கள் தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் உட்பட பலரும் இருப்பார்கள். அவர்களும் மாற்றப்படுவார்கள். எனவே புதிய அரசு அமையும் பொழுது இந்த IAS அதிகாரிகள், ஆட்சி பணி அதிகாரிகளும் கூட நிறைய மாற்றங்களுக்கு உட்படுவார்கள். விஜய் எந்த மாதிரியான மாற்றங்களை செய்ய போகிறார், குறிப்பாக காவல்துறையிலே, உளவுத்துறையிலே விஜய் செய்ய போகின்ற மாற்றங்கள் என்ன என்பதெல்லாம் இனி தமிழகத்தில் பேசு பொருளாகும். ஏனென்றால் காவல்துறையில் மிக முக்கியமாக மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியது உளவுத்துறை தான் என்ற ஒரு கோரிக்கை விஜய்க்கு முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே ஆளுநரை சந்தித்து தனக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்த கையோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடுத்த கட்டமாக
அமைச்சரவையிலே இடம்பெற போகின்றவர்களை உறுதி செய்வார். அது மட்டுமல்லாமல் இந்திய ஆட்சி பணி அதிகாரிகளிடையே என்ன மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கிடையே மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரை பட்டியலையும் தயாரிப்பார்கள். காவல்துறையிலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். டிஜிபி அளவில் கூட அந்த மாற்றங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சார்ந்த டிஜிபி என்ற நிலையிலும் கூட மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உளவுத்துறையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இது போன்ற ஏராளமான மாற்றங்கள் அரசு துறையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அமைச்சர்கள் விரைவில் பொறுப்பேற்பார்கள். அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுக்கான செயலாளர்கள் பொறுப்பேற்பார்கள். அமைச்சர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட நிலைகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே விஜயினுடைய விஜய் செய்ய போகின்ற மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பலரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த புதிய அரசினுடைய முக்கியமான முதன்மையான முழக்கம் என்பது என்னவாக இருக்கும்? நிறைய பெண்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே பெண்களுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் தனக்கு இருந்த நிலையில் பெண்களுக்காக விஜய் செய்ய போகின்ற திட்டங்கள் என்ன? கடந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். கடந்த ஆட்சியிலே பெண்களுக்காக, குறிப்பாக பயிலக்கூடிய கல்லூரி பயிலக்கூடிய மாணவிகளுக்காக திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் தொடர்வதற்குரிய நிதி வகைகளை எல்லாம் அடையாளம் காண வேண்டும் என்பது உட்பட பல்வேறு நிதி சார்ந்த சவால்கள் விஜய்க்கு முன்பாக இருக்கும். பொதுவாக இந்த அரசு துறையினுடைய சவால்களை காட்டிலும் நிதித்துறையினுடைய சவால்கள் தான் இப்பொழுதைய சூழலில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய்க்கு முன்பாக ஒரு பெரும் சவாலாக இருக்கும். எனவே அதையெல்லாம் விஜய் எவ்வாறு கடக்கப் போகின்றார்? குறிப்பாக விஜய் வசம் அருண்ராஜ் போன்ற முன்னாள் மத்திய ஆட்சி பணி அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களை போன்றவர்களை கொண்டு ஆட்சி பணியில், ஆட்சித்துறையிலே சீர்திருத்தங்களை செய்வதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வாரா என்பது உட்பட பல எதிர்பார்ப்புகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு மீது இருக்கின்றது. இதே திமுக ஆட்சியிடமிருந்து அதிமுகவிற்கு ஆட்சி மாறினால் கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அரசு துறை அதிகாரிகளிடையே என்பதை ஓரளவு கணித்து விட முடியும். ஆனால் இப்பொழுது பொறுப்பேற்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் முறையாக முதலமைச்சராக போகின்றார். எனவே அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாட்டுக்கு உகந்த முறையிலே அமைச்சரவை மட்டுமல்லாமல் அரசு துறைகளுக்குள்ளாகவும் முக்கிய பதவிகளில் அதிகாரிகள் அமர்த்தப்படுவார்கள். அது எவ்வாறு இருக்கும் என்பது அவர் அந்த அதிகாரிகளை எல்லாம் பணி நியமனம் செய்த பிறகுதான் தெரிய வரும் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே இப்போதைய நிலையில் 120 உறுப்பினர்கள் ஆதரித்திருப்பதால் இந்த அரசுக்கு உடனடியாக எவ்வித அச்சமும் கிடையாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த கோரிக்கையை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் இந்த புதிய அரசின் மீதான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆளுநர் மாளிகைக்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அறுதி பெரும்பான்மை கிடைத்த நிலையிலே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் குறித்து ஆளுநருடன் பேச இருக்கின்றார். அதன் பிறகு எந்த தேதியிலே தனக்கு